ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ரிசல்ட்டு. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகுது 10th ரிசல்ட்டு. ஸோ 10th ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் ஒரு டெமோ பார்த்துடலாம். ஏன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுலாம், அதனால தான். ஸோ 10th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எடுத்தோடனே குரூப் பார்க்குறக்கு ஓடணும் அப்படிங்கிறது இருக்கும். எடுத்தோடனே குரூப் பார்க்கறதுக்கு நீங்கள் ஓடணும் இல்லைன்னு நான் சொல்லலை, புரியுதுங்களா? ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்ன குரூப் எடுக்கலாங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் நேற்றே, சரிங்களா? இப்போ எந்த மாதிரிலாம் நீங்கள் ஆகணும்னு நினைங்க, அந்த குரூப் எடுங்க. என்ன ஃப்யூச்சரில் ஆக போகிறீங்களோ, என்ன ஃப்யூச்சரில் படிக்கணும்னு நினைக்கணும், அந்த மாதிரி குரூப் எடுங்க. அண்ட் ப்ளஸ் 350க்கு மேலே எடுத்து 400க்கு மேலே எடுத்தால் மட்டும் மேக்ஸ் குரூப் எடுங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர். இந்த குரூப் வந்து கொஞ்சம் டேஞ்சரான குரூப்பு. ஸோ நல்லா படிக்க முடியும்னா எடுங்க. இல்லைன்னா ஓகே, நான் ஆர்ட்ஸ் குரூப்பே எடுத்துக்கிறேன், வேறு எதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னா, வேறு எதாவது லா இல்லை சிஏ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? பெட்டர் என்ஜினியரிங் இல்லை டாக்டர் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு பிடிஎஸ் படிக்கணும், இல்லை வந்து ஏஐ நான் படிக்கணும், இல்லை வந்து நான் வந்து ஒரு டெக்னிக்கல் சைடு போகணும் அப்படி இப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும். ஸோ குரூப்பில் கொஞ்சம் பார்த்து எடுங்க, இது உங்கள் லைஃப், ஓகேவா? ஸோ நேற்று வீடியோ போட்டுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோ வைக்கிறேன். இப்போது நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். என்ன வெப்சைட் பேர் tnresult.nic.in போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது போன வருஷத்தோடது, பயப்படாதீங்க, ரிசல்ட் வந்துருச்சுன்னு. ஸோ 23, ஸோ இங்கே நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், 20 ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் 33678ன்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எப்படி டைப் பண்ணணும்னா 23, இப்போ 12 போட்டு 12, அப்புறம் டேட்டு மந்த்து அப்படி ஸ்லாஷ் போடுங்க. ஸ்லாஷ் போடணும் கண்டிப்பாக. ஸ்லாஷ் போட்டு இயர் 2012 2011 இந்த மாதிரி போட்டிங்கன்னா கெட் மார்க்ஸ்ன்னு அடிச்சிங்கன்னா வந்துடும், சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் தேதி 1ஆம் தேதி இருக்குன்னா நீங்கள் வந்து இப்படி போடணும். 2ஆம் தேதி 1ஆம் தேதி அப்படின்னா 01 தான் போடணும். அதேமாதிரி மந்த்து உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஜிட்டில் வருதுன்னா உங்களுக்கு 08 8ஆவது மந்த்து இல்லை 9ஆவது மந்த்து அந்த மாதிரி தான் போடணும். அப்போ தான் ரிசல்ட் வரும், ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயும் வரும், எஸ்எம்எஸ்ஸாக வரும், சரிங்களா? உங்கள் ஃபோனில் எஸ்எம்எஸ்ஸாக வரும். ஆனால் பிரிண்ட் அவுட் தான் நமக்கு வேணும். அந்த பிரிண்ட் அவுட் நம்ம வந்து இப்படி தான் எடுக்கணும், ஓகேங்களா? கெட் மார்க்ஸ்ன்னு அடித்தா வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி தான் அடிக்கணும், ஓகே. அண்ட் பெரும்பாலும் மாணவர்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிசல்ட் பாசிட்டிவாக தான் வரும். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. சப்போஸ் நல்லா பண்ணலன்னா ஆறுதல் சொல்லுங்கள் பேரண்ட்ஸ். அண்டு நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்போன்னு சொல்லுவாங்க, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரீவேல்யூவேஷனுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் பொறுத்திருந்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு ரீவேல்யூஷன் பண்ணணும், ரீடோட்டல் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு டேட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. இப்படி தான் பார்க்கணும். அண்ட் இல்லைனா நீங்கள் இந்த வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம், www.dge.tn.gov.in நீங்கள் போய் பார்க்கலாம். இதுலேயும் பார்க்கலாம் உங்களுக்கு ரிசல்ட், ஓகேவா? இன்னும் பெட்டர் 10th ரிசல்ட் நினச்சிங்கனாலே இப்படியே வந்துடும். இந்த வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போங்க, ஓகேவா? ஸ்கூல்லேயும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், ஸ்கூல்லேயும் உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கலாம், ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஏதாவதுனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். அண்ட் வாட்ஸ்அப் இது கொடுக்குறேன். 11th 12th வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கீழே. தயவு செய்து ஏதாவதுனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நல்ல மார்க் எடுத்தவங்க, எல்லா மார்க் எடுத்தவங்க, நம்ம சேனல் பார்த்தவங்களுக்குலாம் நன்றி. எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து எனக்கு அனுப்புங்க. நான்